ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களை, தேகம் சிறக்க யோகம், உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மண்டலங்கள், அந்தந்த மண்டலங்கள், அதை டிவிஷன் சொல்கிறோம், அது சிறப்பாக இயங்க செய்யக்கூடிய யோக பயிற்சிகள், முத்திரை பயிற்சிகள். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது ஜீரண மண்டலம். நம்ம உடம்புல ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கினா தான் வயிறு உப்பிசம் இருக்காது, பசி நன்றாக எடுக்கும். நம்ம சாப்பிட்ட சாப்பாடு சத்தாக அசத்தாக பிரியணும். தினமுமே காலை மாலை இருவேளையும் நம்ம உடம்புல கழிவுகள் மோஷனாக வெளியே போயிடணும். இதற்கெல்லாம் நமக்கு பயன்படக்கூடியது ஜீரண மண்டலம். அப்போ உண்ட உணவு ஜீரணமானால் தான் நமக்கு சத்து அப்படின்னு கிடைக்கக்கூடிய அந்த உயிராற்றலாக சிறப்பாக வாழ முடியும். நிறைய நபர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது. பசியின்மை இருக்குது, வயிறு உப்பிசம் இருக்குது. சில நபர்களுக்கு பார்த்திங்கன்னா பசி எடுத்துக்கிட்டே இருக்கும், எவ்வளோ சாப்பிட்டாலும் பசி எடுத்துகிட்டே இருக்கும். அப்போ அவங்களுக்கும் அந்த குறிப்பிட்ட ஜீரண மண்டலத்தில் சின்ன பாதிப்பு இருக்குது. இந்த ஜீரண மண்டலம் சிறுகுடல் பெருங்குடல் இதற்கும் நுரையீரலுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. அந்த நுரையீரலுக்கும் மனதுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. மனதில் கவலை வந்துச்சுன்னா லங்ஸினுடைய இயங்கும் தன்மை குறைஞ்சிரும். லங்ஸ் ஒழுங்காக இயங்கலைன்னா பெருங்குடல் சிறுகுடலில் பிராண ஆற்றல் சரியாக கிடைக்காது. அப்போ எல்லாத்தையும் சுற்றி வரும்பொழுது இந்த உடல் இயக்கத்துக்கு ஆதாரம் மனம். அப்போ இந்த மனம் சாந்தமாக இருக்கணும், மனம் அமைதியாக இருக்கணும். அது இந்த யோக பயிற்சிகள் தான். இந்த பயிற்சிகள் செய்யும் பொழுது முதல்ல நமக்கு கிடைப்பது மனோ ரீதியாக ஒரு வெற்றி. மனதில் டென்ஷன் இருக்காது, டிப்ரெஷன் இருக்காது, கோபம் இருக்காது, மனம் சாந்தமாக இருக்கும். அப்போ இந்த உடல் இயக்கம் கரெக்டாக இருக்கும், ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கும். ஸோ இன்றைக்கு நாம் ஜீரண மண்டலத்தை நன்றாக இயங்கி செய்வதற்கும் அதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய மனதில் ஒரு நல்ல பண்புகளை வளர்க்கக்கூடிய பயிற்சிகள், முத்திரைகள் பார்க்க போகிறோம். ஜீரண மண்டலம் சிறப்பாக இயங்கி செய்யக்கூடிய யோகாசனங்களையும் பார்க்க போகிறோம். ஸோ இதை நீங்கள் கரெக்டாக காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. நிச்சயமாக உங்களது உடலில் ஜீரண மண்டலம் மிகச்சிறப்பாக இயங்கும். யாருடைய உடலில் ஜீரண மண்டலம் நன்றாக இயங்குகின்றதோ அவர்களுக்கு சுறுசுறுப்பு, உற்சாகம், அமைதி, ஆரோக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். இதற்கும் நம்ம உணவுக்கு நெருங்கிய தொடர்பு இருக்குது. நீங்கள் சாப்பிடும் பொழுது நன்றாக மென்று கூழாக்கி சாப்பிடுங்க. அதே மாதிரி சாப்பிடும் பொழுது செல்ஃபோன் பார்க்குறது, டிவி பார்க்குறது அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் உணர்வு சாப்பாட்டில் இருக்கணும். அதிக காரம், அதிக உப்பு, அதிக புளிப்பு வேண்டாம், அவாய்ட் பண்ணிக்கோங்க. பழ வகைகள், கீரை வகைகள் அதிகமாக எடுத்துக்கோங்க. இரவு சாப்பாடு 7லேருந்து 7:30க்குள்ளே இரவு சாப்பாடு முடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கும், அல்சர் வராது, வயிற்று புண்கள் அந்த மாதிரி எதுவுமே வராது, பசி நன்றாக எடுக்கும், வயிறு உப்பிசம் வராது. இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேர்களே, இது சுகாசன நிலை. நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. தரையில் அமர முடியாதவர்கள், வயதானவர்கள் ஒரு நாற்காலியில் அமர்ந்தே பயிற்சி பண்ணிக்கலாம். முதுகெலும்பு நேராக வச்சுக்கோங்க. முதல் முத்திரையாக நம்ம பார்க்கக்கூடியது மாதங்கி முத்திரை. எல்லா கைகளையும் சேர்த்துக்கோங்க. நடுவிரல் 2 நேராக வச்சுக்கோங்க. கை வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். உங்களது உணர்வு சிறுகுடல் பெருங்குடலுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். அதனுடைய இயக்கம் சீராக இருப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை சுத்தப்படுத்தும் முத்திரை, குடல்களை சுத்தப்படுத்தக்கூடிய முத்திரை. 4 விரல் சேர்த்துக்கோங்க. மோதிர விரல் முதல் பகுதியில் பெருவிரல்னால ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். ஆழ் மனதில் சிறுகுடல் பெருங்குடலுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். குடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் இந்த முத்திரையின் மூலமாக வெளியேறுவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை பிரிதிவி முத்திரை. மோதிர விரல் பெருவிரல் நுனி, மீதி 3 விரல் சேர்த்து வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங்.
காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ நமக்கு மன அமைதி இருக்கணும். அப்போ தான் லங்ஸினுடைய கெப்பாசிட்டி நன்றாக இருக்கும். லங்ஸ் நன்றாக இயங்குறது தான் ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கும். அதற்காக சின்முத்திரை பண்ண போகிறோம். பெருவிரல் ஆள்காட்டி விரல் மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். மனதில் இருக்கக்கூடிய ஆழ் மனதில் இருக்கக்கூடிய மன அழுத்தம், டென்ஷன், டிப்ரெஷன் நீங்குவதாக எண்ணுங்கள். இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இந்த முத்திரை செய்யும் பொழுது ஆழ் மனதில் இருக்கக்கூடிய மன அழுத்தம் நீங்குவதாக எண்ணுங்கள். மூச்சு வெளியே விடும் பொழுதே நம்ம ஆழ் மனதில் இருக்கக்கூடிய டென்ஷன் உடலை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ணுறேன். ஒரு கால் மட்டும் மேலே போட்டுக்கிறேன். நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. முதல் முத்திரை மாதங்கி முத்திரை. எல்லா கையும் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நடுவிரல் 2 நேராக வச்சுக்கோங்க. கை வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க. கண்களை மூடி மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் ப்ரீத்திங். சிறுகுடல் பெருங்குடலுக்கு இந்த முத்திரையின் மூலமாக நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். ஜீரண மண்டலம் நல்ல பிராணசக்தி பெற்று இயங்குவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை சுத்தப்படுத்தும் முத்திரை. 4 விரல் சேர்த்துக்கோங்க. மோதிர விரல் முதல் பகுதியில் பெருவிரல் நல்ல அழுத்தம் கொடுங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் ப்ரீத்திங். உங்களது உணர்வு சிறுகுடல் பெருங்குடலில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் வெளியேறுவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை பிரிதிவி முத்திரை. மோதிர விரல் பெருவிரல் நுனி. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க. நார்மல் ப்ரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய சின்முத்திரை. ஆள்காட்டி விரல் பெருவிரல் நுனி. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள். மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது ஆழ் மனதில் இருக்கக்கூடிய டென்ஷன், டிப்ரெஷன் நீங்குவதாக எண்ணுங்கள். நுரையீரலுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். சிறுகுடல் பெருங்குடலுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வஜ்ராசனத்தில் இந்த முத்திரை பண்ணி காமிக்கிறேன். வஜ்ராசனம் போட முடிந்தவர்கள் வஜ்ராசனத்தில் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணாலே போகிறோம். உங்களுக்கு 2 முட்டி இப்படி சேர்த்து வச்சுக்கணும். கை இந்த மாதிரி முட்டி மேலே வச்சுக்கோங்க. முதல்ல ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. இப்போ மாதங்கி முத்திரை. எல்லா கை சேர்த்துக்கோங்க. நடுவிரல் 2 நேராக வச்சுக்கோங்க. கை வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க. இந்த வஜ்ராசனமே ஜீரண மண்டலத்தை நன்றாக இயங்க செய்யும். சிறுகுடல் பெருங்குடலுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள்.
ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை சுத்தப்படுத்தும் முத்திரை. 4 விரல் சேர்த்துக்கோங்க. மோதிர விரல் முதல் பகுதியில், நடுப்பகுதியில் இந்த இடத்துல பெருவிரல்னால ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். சிறுகுடல் பெருங்குடலுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை பிரித்திவி முத்திரை. மோதிர விரல் பெருவிரல் நுனி. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ஜீரண மண்டலத்துக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். மண்ணீரலுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய சின்முத்திரை. ஆள்காட்டி விரல் பெருவிரல் நுனி. ஒரு 3 முறை மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள். மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது உடல் மனதில் இருக்கக்கூடிய டென்ஷன் ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆவதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சசங்காசனம் வஜ்ராசனத்தில் உட்காந்துட்டே மூச்சு வெளியே விட்டுட்டே கிளக்குனீங்க. கை சைடில் வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வயிற்று பகுதியில் வச்சுக்கோங்க. ஒரு சின்ன ப்ரெஷர் கொடுத்துட்டு கிளக்குனீங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். நேர்களே, இன்றைக்கு பார்த்த பயிற்சியை அழகாக காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. பெண்களை பொறுத்த மட்டுக்கும் மாதவிடாய் காலகட்டத்தில் 4 நாட்கள் பயிற்சி வேண்டாம், 5th டேலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். தொடர்ந்து பயிலுங்கள், வளமாக வாழுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.